உன்னை புகழ்ச்சியாக வைப்பேன். எங்க, எப்போ, எப்படி புகழ்ச்சியாக வைக்கப் போகிறார்? வேதம் சொல்கிறது செப்பனியா 3:19 பின்பகுதி, வெட்கம் அனுபவித்த தேசத்தில் உன்னை புகழ்ச்சியாக வைப்பேன். எவ்வளவு பெரிய தேவன் பாருங்க. வெட்கம் அனுபவித்த இடத்தில் உங்களை புகழ்ச்சியாக வைப்பேன். எந்த இடத்துல நீங்கள் வெட்கம் அனுபவிச்சிங்களோ அதை நினச்சி பாருங்க. அதே இடத்துல கர்த்தர் உங்களை புகழ்ச்சியாக வைப்பார். வேதாகமத்திலிருந்து ஒரு மனிதனை உதாரணமாய் சொல்லுகிறேன். அரண்மனையினுடைய வாசலில் இருந்த மொர்தெகாய், எல்லாரும் அவனை அற்பமாய் எண்ணினாங்க, அவமானமாக பார்த்தாங்க. நாள் ஒன்று வந்தது. எஸ்தரின் புத்தகம் 9வது அதிகாரம் 4ஆம் வசனத்தில், அரண்மனையிலே அவன் பெரியவனாய் இருந்தான், அரண்மனையிலே புகழ்ச்சியாக வைத்தான்.